வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியின் பாசமிகு தோழர்களே, இது முதல் காணொளி. இந்த காணொளியில் எதை குறித்து பேசுவது என்கின்ற ஒரு தேடல் மனதிற்குள் ஏற்பட்டது. முதற் காணொளி என்கின்ற பொழுது ஏறக்குறைய முதற் கடவுளை போன்றதுதான். முதற் கடவுள் என்றவுடன் எனக்கு இந்து புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்திதான் ஞாபகத்திற்கு வருகின்றது. இந்து புராணத்தில் சக்தி தான் முதல் கடவுள் என்று சொல்கின்றார்கள். சக்தி தான் உலகத்தில் முதலாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். சக்தி அவர்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகின்ற, நாம் தனிமையாக இருக்கிறோமே என்கின்ற மனச்சோர்வு ஏற்படுகின்றது. இந்த மனச்சோர்வை போக்க வேண்டுமென்றால் ஒரு இணையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சக்தி அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஒரு இணையை அவர்கள் உருவாக்கிறார்கள். அதில் ஒரு உறவை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்கி ஒரு மனிதர் ரூபத்தில் ஒரு கடவுளை உருவாக்குகிறார்கள். அந்த கடவுளுக்கு உயிர் கொடுக்கிறார்கள். உயிர் கொடுக்கின்ற பொழுது அந்த கடவுள் முதலாக அந்த சக்தியை பார்த்து தாயே என்று அழைக்கிறது. தான் படைத்த முதல் கடவுள் தன்னை தாயே என்று அழைக்கிறதே என்றவுடன் சக்தி அவர்கள் அந்த முதல் கடவுளை, தான் படைத்த அந்த முதல் கடவுளை மகனே என்று அழைத்து கடவுள்களுக்கெல்லாம் முதற் கடவுளாக அந்த கடவுளை அவர்கள் அறிவித்து விடுகிறார்கள். அதுதான் பிள்ளையார். இரண்டாவது, சக்தி அவர்கள் இன்னொரு உருவத்தை செய்து அதற்கு உயிர் கொடுக்கிறார்கள். அந்த உருவம் உயிர் பெற்று தங்கையே என்று அழைக்கிறது. இது திருமால். எனவே தங்கை உறவு, தங்கை அண்ணன் உறவை அவர்கள் இருவரும் பேணிக் கொள்கிறார்கள். மூன்றாவது, இன்னொரு உருவத்தை உருவாக்குகின்றார்கள். அந்த உருவத்திற்கும் உயிர் கொடுக்கின்றார்கள். அந்த உருவம் உயிர் பெற்று வந்து பெண்ணே என்று அழைக்கிறது. அதுதான் சிவபெருமான் அவர்கள். அந்த சிவபெருமான் அவர்களோடு சக்தி அவர்கள் இணைந்து கொள்வதற்கான ஒரு களமும் அதுவாகத்தான் அமைகின்றது. ஆனால் இந்த இறைகள் அனைத்திலுமே முதற் கடவுளாக இருக்கக்கூடியது பிள்ளையார் தான். அப்படித்தான் எங்களுடைய இந்த வலையொலியிலே முதற் வலையொலியாக, அந்த முதற் பதிவாக இருக்கக்கூடியது இந்த காணொலி தான். ஏறக்குறைய எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் இந்த காணொளி தான் முதற் கடவுளாக நான் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இதில் சொல்லக்கூடிய தகவல், இதில் எடுத்து வைக்கக்கூடிய தகவல் தமிழனின் வீரத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டுமா, அல்லது தமிழன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வீரத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. 2009 பின்னால் தமிழன் ஒரு வீரத்தை தேடிக்கொண்டே இருக்கின்றார். அந்த வீரம் ஒரு காலகட்டத்தில் தமிழனின் வியக்கத்தக்க திசையாக இருந்தது. ஒவ்வொரு தமிழனும் அந்த வீரத்தை புகழ்ந்து பாராட்டி கொண்டிருந்தான். இது எங்கள் மார்பில் குத்தக்கூடிய வீரமாக இருக்கிறது என்று வியந்து பாராட்டி கொண்டிருந்தான். நான் தமிழன் என்று அவனை அடையாளப்படுத்துவதற்கு அந்த வீரம் அவனுக்கு தேவைப்பட்டது. 2009 பின்னால் அந்த வீரம் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவானது. ஆனால் ஆங்காங்கே சில செய்திகள் கசியும். இந்த வீரம் இருக்கிறது, அந்த வீரம் வருவதற்கான சூழல் அமையவில்லை, அந்த வீரம் மீண்டும் வரும், அப்பொழுது மீண்டும் தமிழர்களுடைய வீரம் சார்ந்த கதைகள் பேசப்படும் என்கின்ற ஒரு செய்தி பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு வந்தன. ஆனால் இந்த வீரம் உண்மையிலே வருமா, அல்லது அந்த வீரம் மீண்டும் தமிழர்களோடு உறவாடக்கூடிய ஒரு களம் அமையுமா என்கின்ற கேள்விகள் எல்லாமே தொடர்ச்சியாகவே பலர் மனங்களில் கேள்விகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிலர் மிக தெளிவாகவே சொல்வார்கள், இந்த வீரம் 2009 முடிந்து விட்டது, இனியும் அந்த வீரத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பேசிக்கொண்டு உங்களுக்கு நீங்களே ஒரு சிறையிடுவதை தவிர்த்து விடுங்கள், நீங்கள் சார்ந்த பயணங்களை எடுங்கள், வீரம் சார்ந்த பயணங்கள் இப்பொழுது தேவையில்லை, அந்த வீரத்திற்கு முடிவு எழுதப்பட்டு விட்டது என்கின்ற செய்திகளை ஒரு சிலர் வைக்கிறார்கள். ஆனால் பலர் அந்த வீரம் இருக்கிறது, கண்டிப்பாக அந்த வீரம் வரும், தமிழன் என்கின்ற அடையாளத்தை மீண்டும் அந்த வீரம் இந்த மண்ணிலே கொண்டு வந்து உறுதிப்படுத்தும் என்கின்ற செய்திகளை பலர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக சில கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார், வருவார் என்கின்ற தகவல்களை அந்த வீரம் சார்ந்து எடுத்து வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த வீரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, தமிழனோடு அது பயணிப்பதற்கான களங்கள் இருக்கிறதா என்கின்ற பல கேள்விகள் ஒவ்வொருவருடைய மனதிலும் எழும்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த கேள்விகளுக்கான விடையை எப்படி தேடுவது, அந்த கேள்விகளுக்கான முடிவு எங்கே முடியும்
இந்த தேடலை நாம் இங்கு பார்க்கக்கூடிய வேளையிலே பல செய்திகள் நம்மை வியக்க வைக்கின்றது. குறிப்பாக ஒரு சிலர் சொல்கின்றார்கள், நவம்பர் மாதம் வீரத்தை மையப்படுத்திய செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் நவம்பர் மாதத்திற்கு பின்பு வீரம் சார்ந்த பதிவுகளை அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கும். அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் பல விடயங்களுக்கான முடிவு தெரியும் என்று அறிவிக்கின்றார்கள். உண்மையிலே இவர்கள் சொல்வதில் எது உண்மை எது பொய் என்கின்ற விடயங்கள் ஊசலாடி கொண்டு இருக்கின்றன. ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயத்திற்கான விடை எங்கு கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும், எந்த நேரத்தில் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலுமே இருக்கிறது. அதற்கான தேடலும் எல்லோர் மனதிலுமே இருக்கின்றது. அந்த தேடலோடு தான் எல்லோரும் இப்பொழுது நவம்பரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வீரம் என்ற எங்கள் தம்பியே, நீ வரவேண்டும், அரசியல் ரீதியான ஒரு தீர்வை எங்கள் தமிழ் சார்ந்த சமூகத்திற்கு உன்னால் எழுப்பப்பட வேண்டும். எனவே வீரம் என்ற தம்பியே நீ வரவேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் பலரிடம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. இப்படி எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் செயல் வடிவம் காணுமா என்கின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம். இதற்கான விடையை நாமும் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த விடை எங்கு எழுதப்படும் என்கின்ற ஒரு கேள்விதான் நம் மனதிற்குள்ளும் இருக்கிறோம். எல்லோரை போல நாமும் இப்பொழுது நவம்பர் மாதத்தை தேட ஆரம்பித்திருக்கின்றோம். நவம்பர் மாதம் எப்பொழுது வரும், அந்த மாதத்தின் தொடக்கம் முடிந்து இறுதி வாரத்திற்குள் வீரம் சார்ந்த ஒரு பதிவு வந்துவிடுமா, அல்லது வீரத்தை மையப்படுத்திய தகவல்கள் வெளியே கசிய தொடங்கிவிடுமா, அதனை மையப்படுத்தி தமிழர்கள் ஒரு கொண்டாட்டத்தை கையில் எடுப்பார்களா, அந்த கொண்டாட்டத்தின் அடிப்படையில் தம்பியின் பல விடயங்களை குறித்த செய்திகள் பேசுபடு பொருளாக மாறுமா என்கின்ற பல கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. இந்த கேள்விகளோடு எங்களுடைய முதற் காணொளியை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். இது எங்களுக்கு முதற் கடவுள்தான் இந்த காணொளி. இந்த காணொளியில் பேசப்பட்டிருக்கக்கூடிய கருப்பொருளும் எங்களுக்கு முதற் கடவுளாகத்தான் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. கண்டிப்பாக பல தேடல்களோடு மீண்டும் மீண்டும் உங்களை சீண்டுவதற்கு நான் வந்து கொண்டே இருப்பேன். ஆதரவு தாருங்கள், எங்களோடு இணைந்து பயணிங்கள். பல தகவல்களோடு உங்களோடு நானும் உலா வருவேன். நந்தவனத்திற்குள் நாம் தெண்டலை சுவைத்து கொண்டு பயணித்த ஒரு பயணத்தை உங்கள் மனக்கண் முன்னால் எழுதுவதற்கு நான் முயன்று கொண்டே இருப்பேன். வாருங்கள், பயணிப்போம். அந்த பயணத்தில் எங்களுடைய வெற்றி எழுதப்படும். அதற்கு உங்களுடைய உதவி உறுதி செய்யும். நன்றியுடன் இன்பா.